வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி ஒரு டாப் 5 சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல 3 மூவி பாத்தீங்கன்னா ஓடிடில அவைலபிளா இருக்கு. 2 படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன மாதிரியான படங்கள்னு சொல்லி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தரலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற ஹைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ விகிதம் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி தான். இது ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்துல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை சேனா ஹெக்டே தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா திங்களச்ச நிச்சயமா இருக்கட்டும், பத்மினி மூவியா இருக்கட்டும், ஒரு சிம்பிளான கான்செப்டை மையமா வச்சு ஜென்ரேட் பண்ண ஹியூமர் படங்கள்னே சொல்லலாம். ஒரு தரமான காமெடி பிலிம்ஸா தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு டார்க் காமெடி மூவி. அதாவது ஒரு கள்ள தொடர்பை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய அந்த கள்ள தொடர்பை அதை எப்படியாவது ட்ராக் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு 2 பேர் இருட்டுக்குள்ள தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி இவரே புரிஞ்சுக்கிறாரு. அங்க பேசிக்கிட்டு இருந்த ஆளை இவர் பாத்துறாரு. ஆனா அந்த பெண்ணை இருட்டுக்குள்ள சரியா இவரால பார்க்க முடியல. ஆனா இருந்தாலும் அந்த இருட்டுக்குள்ள அந்த பெண்ணோட ஹைட் வெயிட் அதெல்லாம் அவர் கண்காணிச்சு இது மாதவனோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாருக்கும் சொல்றாரு. இந்த விஷயத்த வேணும் அப்படிங்கிற ஒரு டெய்லர் கிட்டயும் சொல்றாரு. அவரும் இத இருட்டுக்குள்ள பார்த்துட்டு இது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த விஷயத்துக்கு அந்த மாதவனோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதுலயும் குறிப்பா அவங்களோட ஹஸ்பண்ட் எந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறாங்க, அதுலயும் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த குரூப் ஆஃப் ஆட்கள் என்னென்னலாம் பிளான் பண்றாங்க, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அதை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பாசிட்டிவா பார்த்தது என்னன்னா, அந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதை வச்சு இந்த கதையை நல்லாவே பில்ட் பண்ணிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆண்கள் இந்த விஷயம் தெரிய வரும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அதுலயும் குறிப்பா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருப்பாரு இல்லைங்களா, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்திருப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலயும் குறிப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல உண்மையிலேயே இன்வால்வ் ஆன அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஓரளவுக்கு பிரெடிக்டபிள் ட்விஸ்டா தான் இருந்தது. ஏன்னா அதுக்கான பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிற அந்த ரீசனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கையும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடிக்கக்கூடிய படம் தான் இது. ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல வந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான். அதை கொஞ்சம் நீளமா சொல்ல அவங்க ட்ரை பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு சில ஃபீல் இருக்க தான் செஞ்சது. அதுலயும் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி காட்டின மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதுன்னே சொல்லலாம். அதுலயும் இதுல கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரெடிக்டபிளா தான் இருந்தது. ஓவராலா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட், பட் இது ஒரு டீசென்டான ஒரு காமெடி மூவியா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் டைட்டில் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அடல்ட் மூவி மாதிரி தான் தெரியும். பட் இதுல பெருசா அடல்ட் கண்டென்ட் எல்லாம் கிடையாது. தாராளமா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஹரிஷ் கல்யாண் நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் டீசல். இந்த படம் இப்போ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நார்த் சென்னையில இருக்கக்கூடிய ராயபுரம், அங்க கடலோரமா இருக்கக்கூடிய மீனவ குடும்பமா இருக்கக்கூடிய மொத்த குடும்பத்தையும் மொத்தமா காலி பண்ணிட்டு அங்க ஒரு பிரைவேட் போர்ட் ஒன்னு அமைக்கணும்னு சொல்லி மும்பையை சேர்ந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி ஆசைப்படுறாரு. டுவர்ட்ஸ் தி எண்ட் அவரோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இந்த படம் ஸ்டார்டிங்லயே வெற்றிமாறனோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. இதுக்கு முந்தைய ரிலீஸ் ஆன பார்க்கிங் படத்துல MS பாஸ்கர் அவர்களோட சேர்ந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நேர்த்தியா சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில வச்சு இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க எந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ட்ராப்பை வச்சு ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் மூவியா தான் இதை கொடுத்திருக்காங்க. அதாவது ஹீரோ வில்லன் இவங்க 2 பேத்துக்குள்ள கிரியேட் ஆகுற அந்த கான்ஃபிளிக்ட், அதோட கான்சிக்வன்ஸா என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டா தான் இந்த படம் இருந்தது. இந்த படத்துல ஏகப்பட்ட கோ ஆக்டர்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கான அந்த சரியான ரோல் அமையலனே சொல்லலாம். அதுலயும் இந்த படத்துல சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ மொத்த சிட்டிக்கே தேவைப்படுற அந்த பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எங்கேயோ பதிக்க வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல. இன்ஃபேக்ட் அதெல்லாம் பண்ணிட்டு மொத்த கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இவர் சொல்றத கேட்கிற மாதிரி தான் பண்ணுவாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஓவரா ஆர்டிபிஷியலா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியல்
ஆர்டிபிஷியலா தான் காட்டியிருப்பாங்க. தேவையே இல்லாம ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. தேவையில்லாத ஹீரோயிசம், தேவையில்லாத மக்கள் போராட்டம், ஒரு மாதிரி பயங்கரமா அன்ஆர்கனைஸா தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு லெட் டவுனா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஓவரால் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில தான் வருது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா வனம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முரட்டு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ராஜா ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி ஆகி ஊருக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பெண்களை கற்பழிச்சுட்டு அவர் ஒரு மாதிரியான சைக்கோ மூடுல இருக்கும்போது ஒரு மாதிரியான ஆன்டிக் பீஸ் எடுத்து வைக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. அதுல ஒரு மூக்குத்தியை எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி பல முறை நடக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ராஜா ஒரு பொண்ணை கற்பழிக்கலாம்னு சொல்லி போறாரு. அப்படி அவங்க கற்பழிச்சு இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பேயா மாதிரி மறுபடியும் இந்த ராஜாவை எப்படி பழி வாங்குறாங்க, அது இந்த ஜென்மம் இல்லாம அடுத்த ஜென்மத்துல எப்படி பழி வாங்குறாங்க, கடைசியா அந்த பேய் பழி வாங்குச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா நான் என்ன பாக்குறேன்னா, விக்ரம் மோகனுடைய சினிமாட்டோகிராஃபி தான். ஊட்டி, அது மட்டும் இல்லாம நிறைய காடு சார்ந்த இடங்கள், அங்கெல்லாம் நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்மோர்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. நீங்க படத்தை பார்க்கும் போதே கண்டிப்பா சொல்லுவீங்க இதெல்லாம் எக்மோர்ல ஷூட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, சீரியஸ்லி ஊட்டி, கொடைக்கானல் அந்த ஜோனர்ல இருக்கக்கூடிய அந்த காலேஜஸ்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஹாரர் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அந்த மோடுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய காடு போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியல் ஷாட்ல ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த காட்டுவாசிகள்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க மற்றும் மலைவாழ் மக்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அந்த ஏரியா எல்லாத்தையுமே ரியாலிட்டியா காட்டுறதா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற அழகான விஷயங்களை காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இதுல கேஸ்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா வெற்றி நடிச்சிருப்பாரு, அனு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி வெங்கட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேர் ஆக்டிங்கே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். அதுலயும் குறிப்பா அனுவோட ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மலையாள படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேல அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா அதர்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஜானர்ல தான் இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு வேன் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த 4 பேர் யாரு, அதுல வந்த டிரைவர் எங்க, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசரா வர்றவர் தான் ஆதித்யா மாதவன். இதுல அவர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருப்பாரு. இதுல கௌரி கிஷன் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா நடிச்சிருப்பாங்க. சோ இப்படி இருக்கிறப்போ இந்த கேஸ்ல இருந்து தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. சோ இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறப்போ அதுல இருந்து பல விஷயங்கள் வெளியில வருது. அது ஒரு ஆக்சிடென்டா ஜஸ்ட் நடந்த விஷயம், அது ஒரு மெடிக்கல் மாஃபியாவா, பல ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேமா அப்படின்னு சொல்லி அதோட ரிலேட்டட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இத்தனை நாள் கழிச்சு இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா அப்படின்னு எல்லாரும் பாக்குற அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்துல ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருக்கும், அதாவது ஹீரோ ஹீரோயின் இருக்கும். அந்த லவ் சீன்ஸ் காட்டுற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருக்கு இது ஒரு டெபியூட் ஃபிலிம் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதுல வர சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கின்ற ஒரு ஸ்கேமை தாண்டி இப்ப நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா குழந்தை இல்லாததுதான். குழந்தை இல்லாதவங்க அதுக்காக ரொம்ப ஏங்கி போய் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் ஆசைப்படுவாங்க. அவங்கள எந்தெந்த விதத்துல எல்லாம் ஏமாத்துறாங்க அதையெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. மொத்தத்துல மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற ஸ்கேமை தாண்டி ஆர்ஃபனேஜ்ல நடக்கிற ஸ்கேமா இருக்கட்டும், அதே மாதிரி கருத்தரித்தல் மையம் சொல்லுவாங்களே அங்க நடக்கிற ஸ்கேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல யாருக்கும் அஃபெக்ட் ஆகாம ரொம்பவும் தெளிவா கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். அதனாலேயே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதையுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஃபில் பண்ணிட்டாங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராவே பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு எமோஷனலான விஷயத்தை வச்சு ரொம்ப அழகா படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவினே சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயே வந்துடும். அதோட அப்டேட்டையும் கூடிய விரைவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கோ. இந்த படத்துல ஸ்ரீகாந்த், டெல்லி கணேஷ், வித்யா பிரதீப், ஆஷிஷ் வித்யார்த்தி, காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஸ்ரீகாந்தும் அவரோட ஒய்ஃபும் ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அவர் நைட்டு தூங்கவே முடியாத அளவுக்கு காதே கிளியிற மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால ஸ்ரீகாந்துக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ஏகப்பட்ட சண்டை வருது. ஸ்ரீகாந்துக்கு நடக்கிற இந்த அமானுஷ்யமான பிரச்சனையை போக்குவதற்காக பேய் ஓட்டுறவரை போய் ஸ்ரீகாந்த் போய் பாக்குறாரு. அந்த பேய் ஓட்டுறவர்கிட்ட போய் ஸ்ரீகாந்தோட
ஸ்ரீகாந்தோட கடந்த வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்றாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பேய் ஓட்டுறவரு என்ன பண்ணுனாரு, ஸ்ரீகாந்தோட கடந்த காலகட்டங்கள்ல என்னென்னலாம் நடந்தது, அதுக்கு ஃபைனலா என்ன சொல்யூஷன் சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர் கொடுத்த கேரக்டரை சூப்பரா பண்ணி முடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பாஸ்மாபோபியா அப்படிங்கிற நோயை பத்தி டீடைலா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அந்த அமானுஷ்யங்கள் நடக்கிற விஷயத்துலலாம் ஸ்ரீகாந்தோட நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தோட மைனஸ் பாத்தீங்கன்னா புதுசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்து பழக்கப்பட்டது தான். இந்த படத்துல வர சில ஹாரர் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகவே இல்லை. படத்துக்கும் படத்துல உள்ள பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இது ஒரு ஆவரேஜான ஹாரர் ஃபிலிம் தான். இது ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த லிஸ்ட்லயே உங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.